அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் கேட்டு அடுத்தவருக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படி உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு செய்திக்கு தலைப்பாக தடைக்கல்லும் படிக்கல்லும், ஸ்டம்பிங் பிளாக் அண்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன். இந்த தலைப்பில் 3 சின்ன தலைப்புகளை சொல்லி இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பு, கனவு கண்டதால் தடை, ஸ்டம்பிங் பிளாக் பிகாஸ் ஆஃப் த ட்ரீம். ரெண்டாவது தலைப்பு, கர்த்தரை நேசித்ததால் தடை, stumbling block because of the love of God. மூன்றாவது தலைப்பு, கணவனை இழந்ததால் தடை, stumbling block because of losing the husband. முதல் தலைப்பாக நான் சொன்னேன், கனவு கண்டதால் தடை, stumbling block because of the dreams. நாம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது யோசேப்பு 2 கனவுகளை காண்கிறார். முதல் கனவு, வயல்வெளியிலே அறுத்த அரிக்கட்டுகளை கட்டும்போது யோசேப்பினுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றதாகவும் மற்ற அரிக்கட்டுகள் அவரை வணங்கி இருந்ததாகவும் காண்கிறார். அடுத்த கனவு, சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் யோசேப்பை வணங்கினதாக காண்கிறார். இப்படிப்பட்ட கனவுகளை கண்ட யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்கள் வெறுத்தார்கள். தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனையின்படி அவர்களை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக வந்த யோசேப்பை குழிக்குள் போடுகிறார்கள். அது யோசேப்பு எதிர்பாராத ஒரு தடை. குழிக்குள் போட்ட யோசேப்பை அந்த வழியாக வந்த வியாபாரிகள் இஸ்மவேலரிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். அது யோசேப்பு சந்தித்த அடுத்த தடை. ஏனென்றால் விற்று போடப்பட்ட யோசேப்பு இனிமேல் சுதந்திரமாக வாழ முடியாது. காசு கொடுத்து வாங்கினவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் செய்ய முடியும். அப்படி யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி போன இஸ்மவேலர்கள் எகிப்தின் மன்னனுடைய அரண்மனையிலே அவருக்கு உதவியாக இருந்த பெரிய அதிகாரியாக இருந்த போத்திபார் என்பவர்களிடத்திலே விற்றுப்படுகிறார்கள். அது யோசேப்பு சந்தித்த அடுத்த தடை. யோசேப்பு மிக நேர்மையான ஒரு மனிதனாக இருக்கிறார் என்பதை போத்திபார் கண்டு தன்னுடைய வீட்டுக்கு பொறுப்பாளியாக வைக்கிறார். அப்படி வைத்த போது யோசேப்பை போத்திபாருடைய மனைவி தவறாக பயன்படுத்த வேண்டும், அவரோடு தவறான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததினாலே அப்படிப்பட்ட தவறுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு நாள் யோசேப்பு தனிமையாக இருக்கும்போது போத்திபாருடைய மனைவி யோசேப்பை கட்டாயப்படுத்தி அவருடைய ஆடையை கூட இழுத்தார். ஆனால் ஆடை போனாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி யோசேப்பு ஓடிவிட்டார். இது யோசேப்பு சந்தித்த பெரிய தடை. அப்படி ஓடின அந்த யோசேப்பை போத்திபாருடைய மனைவி சும்மா விடவில்லை. தன்னுடைய கணவனிடத்திலே யோசேப்பு தனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று சொல்லி அவர் மீது குற்றப்படுத்தி யோசேப்பை சிறையிலே அடைத்தார்கள். அது மிகப்பெரிய தேவையில்லாத ஒரு தடை.
யோசேப்பு சிறையில் இருக்கும்போது சிறைச்சாலை தலைவன் யோசேப்புக்கு உதவி செய்வதாக சொல்லி ஏமாற்றி போட்டான். அது அடுத்த தடை. இப்படி பலவிதமான தடைகளை யோசேப்பு சந்தித்தார். தடைகளை எல்லாம் சந்தித்த போது யோசேப்பு, நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது, தனக்கு தடைகளை கொடுத்த யாரையும் குறைவாக குற்றமாக அவர் பேசவில்லை. நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்படி என்றால் யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். எனவே இந்த தடைகளெல்லாம் ஏற்படும் போது யோசேப்புக்கு ஒரே எண்ணம், ஒரே நம்பிக்கை, எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கையோடு வாழ்ந்த யோசேப்பை கர்த்தரும் கைவிடாமல் தடைகளை சந்தித்த யோசேப்பை மிக உயர்ந்த படியிலே உயர்த்தினார். எகிப்தின் அரசன் பார்வோன் தன்னுடைய இடத்திற்கு அடுத்த இடத்துல யோசேப்பை உயர்த்தி முழு எகிப்தையும் ஆளும்படியான உயர்ந்த அந்த நிலையை யோசேப்புக்கு கொடுத்தார். தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்தார், ராஜ உடையை கொடுத்தார், ராஜ அணிகலன்களை கொடுத்தார், முழு ஆளுகையும் கொடுத்தார். ஒரு காலகட்டத்தில் தடைகள், ஆனால் தடைகளை சந்தித்த யோசேப்பு தடைகளை குறித்து அவர் குறைவாக தன்னையோ தனக்கு ஏற்படுகின்ற காரியங்களையோ யோசிக்காமல் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்ததினால அந்த தடைகளெல்லாம் தாண்டி உயர்ந்த படியிலே அமர்ந்தார். நாம் மீகாவினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனம் 13ஆம் வசனத்தை படிக்கும்போது, தடைகளை தாண்டி நமக்கு கர்த்தர் முன்னே போகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக யோசேப்புக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் தடைகளை தாண்டி உயர்ந்த படியிலே அமர வைத்தது. 2வது தலைப்பாக நான் சொன்னேன், கர்த்தரை நேசித்ததால் தடை, ஸ்டம்பிளிங் பிளாக் பிகாஸ் ஆஃப் த லவ் ஆஃப் காட். நாம் யோபுடைய புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும்போது, யோபு உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தார். பெரிய நீதிமானாக, உயர்ந்த பக்திமானாக இருந்தார். இப்படிப்பட்டவர்களே சாத்தானுக்கு பிடிக்காது. நாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல சாத்தான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எனவே கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் நேசிக்கக்கூடிய ஒருவராக இருந்த யோசேப்பை சாத்தான் சோதிக்க நினைத்து கர்த்தரிடத்திலே ஒப்புதலையும் பெற்று சோதித்தான். யோபுவுக்கு ஏற்பட்ட இழப்பை போன்று இதுவரைக்கும் யாருக்கும் ஏற்பட்டதில்லை, இனியும் அப்படிப்பட்ட இழப்பு ஏற்பட போவதுமில்லை. ஒரே நாளிலே 10 பிள்ளைகளும் மரித்தார்கள். ஆடுகள், மாடுகள், ஒட்டங்கள், அவைகளெல்லாம் மேற்பார்வை செய்த தன்னுடைய வேலையாட்கள் அத்தனை பேரும் மரித்து போனார்கள். இது பெரிய இழப்பு, பெரிய தடை. யோபுவினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய தடை. சொத்துக்களை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், பணியாட்களை இழந்தார். ஆனால் அவரை உடல் ரீதியாகவும் சாத்தான் இருக்க விடவில்லை. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள், மிகப்பெரிய தடை. சாம்பலை உடலிலே பூசிக்கொண்டு வேதனையோடு இருந்தார். இப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய சொந்த மனைவி 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிப்போம் என்றால், யோபுவினுடைய புத்தகத்தில் இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் தடைகளை சந்தித்த யோபுவை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக யோபுவினுடைய மனைவி, இன்னும் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறாயே, அந்த கர்த்தரை சபித்து ஜீவனை விடும், செத்துப்போ,
கர்த்தரை சபிக்க சொல்கிறார், மரித்து போக சொல்கிறார். ஆறுதலாக பேச வேண்டிய மனைவி வித்தியாசமாக பேசுகிறார். இது யோபுவுக்கு ஏற்பட்ட பெரிய தடை. யோபுவுக்கு இப்படிப்பட்ட இழப்புகள் வந்தது என்று சொல்லி அவருடைய சொந்த நண்பர்கள் வந்தார்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவோம், எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட் என்று சொல்லுவோம். ஆபத்தில் உதவுகிற நண்பனே உண்மையான நண்பன். 3 பேரும் வருகிறார்கள். வந்து யோபுவுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள். நீ ஏதோ தவறு செய்திருக்க, ஏதோ பாவம் செய்திருக்கிறாய், ஆகையினாலே தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை, இழப்பு. நாம் 42ஆம் அதிகாரம் படிப்போம் என்றால், இங்கே கடவுளாகிய கர்த்தர் யோபுவினுடைய 3 நண்பர்களை பார்த்து குறையாக பேசுகிறார். யோபுவை போல நீங்கள் பேசவில்லை என்று சொல்லி யோபுவினுடைய நண்பர்களை குற்றமாக கர்த்தரே சொல்கிறார். அப்படி என்றால் இந்த 3 பேரும் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவரை குற்றப்படுத்தி பேசினார்கள். இப்படி தடைகளுக்கு மேலாக தடைகளை சந்தித்தார். இந்த தடைகளெல்லாம் சந்தித்த போது யோபு கொஞ்சம் கூட கர்த்தர் மேலே வைத்திருந்த அந்த விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிப்போம் என்றால், எல்லாவற்றையும் இழந்த போது யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாரும் சொல்ல முடியாத வார்த்தைகள். அதே யோபுவினுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் விசுவாசமாக இருப்பேன். எல்லாம் இழந்தேன், இந்த உயிர் மட்டுமே என்னுடைய உடலிலே ஒட்டி கொண்டிருக்கிறது, அதையும் கூட எடுத்து விட்டாலும் கூட நான் கர்த்தர் பேரிலே தான் விசுவாசமாக இருப்பேன். அதே யோபுவினுடைய புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிப்போம் என்றால், அங்கே யோபு சொல்கிறார், இப்போது என்னை கர்த்தர் சோதிக்கிறார், ஆனால் நிச்சயமாக உறுதியாக என்னை கர்த்தர் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி பொன்னாக இருக்கக்கூடிய நிலையை தருவார் என்று சொல்லி ஆழமான நம்பிக்கை, அபாரமான நம்பிக்கை. உண்மையாகவே யோபு சந்தித்த தடைகள் பல, சொல்ல முடியாத, வர்ணிக்க முடியாத தடைகள். அவைகளெல்லாம் பொறுத்து கொண்டார். அந்த தடைகள் நேரத்தில் கர்த்தரை நம்பி வாழ்ந்தார். கர்த்தர் அவரை கைவிடவில்லை. கர்த்தர் எல்லா தடைகளுக்கும் மேலாக. யோபுவினுடைய புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே யோபுவை கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்பினார். அதே அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்த யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த 3 பெண் பிள்ளைகள் உலகத்திலேயே அப்படிப்பட்ட அழகானவர்கள் இல்லை என்ற அருமையான பிள்ளைகள். கர்த்தர் உயர்ந்த படியில் யோபுவை அமர்த்தினார். நான் மூன்றாவது தலைப்பாக சொன்னேன், கணவனை இழந்ததாலே தடை. ஸ்டம்பிளிங் பிளாக் பிகாஸ் ஆஃப் லூசிங் த ஹஸ்பண்ட். ரூத்தின் புத்தகத்தை நாம் பார்ப்போம் என்றால், ரூத் மோவாப் நாட்டிலே வாழ்ந்தார். பஞ்சத்தினாலே நகோமி அவருடைய கணவர், அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த 2 ஆண் பிள்ளைகள் வந்தார்கள் மோவாப் நாட்டிற்கு. அதில் ஒரு மகனை ரூத் திருமணம் செய்திருந்தார். இன்னொரு மகனை ஒர்பால் என்ற சகோதரி, அவரும் மோவாப் நாட்டைச் சேர்ந்தவர். 2 பேரும் திருமணம் செய்திருந்தார்கள். அப்படி அவள் வாழ்ந்து கொண்டிருந்த போது யோபுவினுடைய வாழ்க்கையிலே நடந்த அதே விதமான தடைகள் இங்கே இழப்பு ஏற்படுகிறது. ரூத்துக்கு அவளுடைய கணவர் இறந்து போகிறார், இளம் வயது. அதே போன்று ஒர்பாலுடைய கணவரும் இறந்து போகிறார். அப்படிப்பட்ட நிலையில் ஒர்பால் தன்னுடைய பெற்றோரோடு அதே நாட்டிலே வாழ அவர் போய்விட்டார். நகோமி அதே விதமாக இருக்கும்படியாக ரூத்துக்கும் சொன்னார். ஆனால் ரூத் அதை கேட்கவில்லை. நாம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிப்போம் என்றால், அங்கே ரூத் நகோமியை பார்த்து சொல்கிறார், நீங்கள் போகிற இடத்திற்கு நான் வருவேன், நீங்கள் தங்கும் இடத்திலே நான் தங்குவேன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன்,
மரணம் மட்டும்தான் உங்களை என்னை விட்டு பிரிக்க முடியும் என்று மிக அருமையாக தீவிரமாக அவர் பேசினார். எனவே நகோமியும் ரூத்தும் மோவாப் நாட்டை விட்டுவிட்டு நகோமியுடைய சொந்த ஊராகிய இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய பெத்லெஹேமுக்கு வருகிறார்கள். அப்பொழுது ரூத் நினைத்திருக்கலாம், சொந்த நாட்டிலே நான் வாழ்ந்தபோது எனக்கு பெரிய இழப்பு, கணவரை நான் பறிகொடுத்தேன். எனவே மாமியாரோடு சென்றால் அவருடைய சொந்த நாட்டிலே வீட்டிலே எனக்கு ஆறுதல் கிடைக்கும், நான் இழந்த இந்த இழப்பை, அதனாலே ஏற்பட்ட பாதிப்பை, கவலையை நான் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு வருகிறார். ஆனால் வந்தபோது தான் ரூத்துக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி, ஷாக். அடுத்த வேலை என்ன சாப்பிடுவது என்று தெரியாமல் இருந்தது. வறுமை, ஏழ்மை, நகமின்றி எல்லாம். அப்படிப்பட்ட நிலையில் அது ரூத்துக்கு ஏற்பட்ட பெரிய தடை. சொந்த நாட்டிலாவது இருந்திருக்கலாம், சொந்த மக்களோடு இருந்திருக்கலாம், அங்கே இருந்திருந்தால் கூட ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கும். இப்படி சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் இங்கே வந்து விட்டேனே என்று சொல்லி அது பெரிய தடையாக இருந்தது. இப்படிப்பட்ட நிலையிலே கோதுமை அறுவடை செய்கின்ற அந்த காலகட்டத்தில் தன்னுடைய மாமியாருடைய ஒப்புதல் பேரில் வயல்வெளிகளுக்கு சென்று சிந்தப்பட்ட அந்த கோதுமை கதிர்களை பொறுக்கி வரும்படியாக போகிறார். அப்படிப்பட்ட நிலையில்தான் யோபுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த உயர்வை போன்று இங்கே ரூத்துக்கும் ஏற்படுகிறது. போவாஸை சந்திக்கிறார். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்கிறார். அப்படி திருமணம் செய்யும்போது நடக்கிற ஒரு அதிசயம் என்னவென்றால், எங்கேயோ இருந்த மோவாப் நாட்டில் இருந்த ஒரு அந்நிய பெண்ணாக, ஒரு யூத பெண்ணாக அல்ல, யெகோவா தெய்வத்தை வணங்குகிற ஒரு பெண்ணாக அல்ல, ஒரு அந்நிய பெண்ணாக, புற இனத்தவராக, ஆங்கிலத்தில் ஜென்டைல்ஸ் என்று சொல்லுவோம், அப்படிப்பட்டவரை கர்த்தர் உயர்த்துகிறார். ரூத் பல தடைகளை சந்தித்தார். இருந்தாலும் கூட மத்தேயு 1 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை பற்றி படிக்கின்றோம். அங்கே படிக்கும்போது அந்த 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது போவாசையும் ரூத்தையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையராக அங்கே பார்க்கிறோம். யாருக்கும் கிடைக்காத பெரிய ஆசீர்வாதம். எங்கேயோ இருந்த ரூத் எத்தனையோ தடைகளை தாண்டி ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையராக அவர் ஆகிறார். பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வேதாகமத்தில் ரூத் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமம் இருக்கிற வரைக்கும் ரூத் பெயர் அங்கே இருக்கும். மனித குலம் வாழ்கிற வரைக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டவர்கள் வாழ்கிற வரைக்கும் ரூத் நினைக்கப்படுவார். அருமையான சகோதர சகோதரிகளே, தடைகளுக்கு பின்னதாக உயர்ந்த நிலை, உயர்ந்த படியிலே ஆண்டவர் அமர்த்தினார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற நமக்கும் கூட தடைகள் வரும். தடைகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இல்லை. அப்படி வரும்போது தடைகளை குறித்து நாம் யோசித்து வாழ பிரியமில்லாமல் இருந்து விடவோ, அல்லது வாழ்வை மடித்து கொண்டு முடிவு செய்துவிடவோ, அல்லது வாழ்வில் இந்த தடைகளை நினைத்து சோர்வடைந்து சோர்வோடு இருக்கவோ அப்படியெல்லாம் இல்லாமல், நான் 3 பேரை இன்றைக்கு உங்களோடு பேசினேன். திருமறையை படிக்கும்போது இன்னும் ஏராளமான மக்களை நீங்கள் படிக்கலாம். எனவே தடைகள் வரும்போது தடைகளை அல்ல, தடைகளை தாண்டி நமக்கு முன்னே செல்கின்ற கர்த்தரை நினைப்போம். அந்த கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி உயர்ந்த படிக்கல் மீது வைத்தார். யோபுவை உயர்த்தி உயர்ந்த படிக்கல் மீது வைத்தார். ரூத்தை உயர்த்தி உயர்ந்த படிக்கல் மீது வைத்தார்.
நம்மையும் அப்படி உயர்த்தி வைப்பார். தடைகள் இருக்கும், ஆனால் தடைகள் போய்விடும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும் நம்மோடு இருக்கும், நம்மை உயர்த்தும், உயர்ந்த படிக்கல் மீது அமர்த்தும். அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.